அனாமிகா தோட்டத்துல செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா. அப்போ பக்கத்து வீட்டு சாந்தி கையில ஒரு பச்சை மாங்காவை எடுத்துக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தாங்க. ஏமா அனாமிகா, அடியே அனாமிகா, என்ன சித்தி இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? இந்தாடிமா, என் தோட்டத்துல காய்ச்ச பச்சை மாங்காய் சாம்பார்ல போட்டா நல்லா ருசியா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஒரு காய் கொடுக்குறேன். இந்தா, இது உனக்கு, எடுத்துக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. இன்னைக்கே நான் சாம்பார் பண்றேன். பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பவுல் கொடுக்குறேன். அடடடடா, உண்மையிலேயே நீ தங்கம்மா. காலையில இருந்து எல்லாருக்கும் காய கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட குழம்பு தரேன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீ மட்டும் அனுப்புறேன்னு சொல்ற. ரொம்ப சந்தோஷம்டி. சாந்தி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போனாங்க. அனாமிகா அந்த காயை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு வந்தா. ஒரு 10 நிமிஷத்துல அந்த மாங்காவை சுத்தமா கழுவி கட் பண்ணி வச்சிருந்தா. சரியா அப்பதான் ரமேஷ் கூப்பிட்டு இருந்தான். அனாமிகா, கொஞ்சம் இங்க வரியா? என் ஃபைல எங்க வச்சேன்னு தெரியல. இதோ வரேங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அனாமிகா கட் பண்ண மாங்காவையும் அந்த கத்தியையும் பக்கத்துல இருந்த பச்சை மிளகா பிளேட் பக்கத்துல வச்சுட்டு போயிருந்தா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா மாமியார் சாரதா கண்ணாடி இல்லாம அதை தேடிக்கிட்டு கிச்சனுக்குள்ள வந்தாங்க. இந்த கண்ணாடியை எங்க வச்சேன்? ஏற்கனவே பாதி தான் தெரியும், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்பதான் பிரசாத் கிச்சனுக்கு வந்தாரு. ஏம்மா சாரதா, ஏதாவது டிஃபன் பண்றியா இல்லையா? கொஞ்ச நேரம் முன்னாடி பஜ்ஜி போண்டா ஏதாவது போடுன்னு சொன்னனே, போட்டியா? அதுக்கு தாங்க வந்தேன். ஆனா என் கண்ணாடியை எங்க வச்சேன்னு தெரியல. அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ணாடி இல்லனா என்ன இப்போ? பழக்கப்பட்ட வேலை தானே, வேகமா ஆரம்பி. வயித்துல கரமுறாங்குது. சரி சரி பண்றேன், போங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் அங்கிருந்து வெளியே போனாரு. சாரதா வேகமா பஜ்ஜி மாவை கரைச்சாங்க. மிளகா, அனாமிகா கட் பண்ணி வச்ச மாங்காய் ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. கண்ணு சரியா தெரியாத சாரதா மிளகாக்கு பதிலா மாங்காவை எடுத்து போட்டாங்க. அந்த துண்டை பஜ்ஜி மாவுல நனைச்சு போட்டு தனக்குள்ள, என்னது இந்த பஜ்ஜி மிளகா இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கே, காம்ப காணா, வழவழன்னு இருக்கு. அவங்களுக்கு சந்தேகம் வந்தது. கண்ணாடி இல்லாததாலையும் பிரசாத் கத்திக்கிட்டு இருந்ததாலையும் வேக வேகமா அந்த மாங்காவை பஜ்ஜியா போட்டாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கே இந்த மிளகா, புது வெரைட்டி போல இருக்கு. என்ன இருந்தா என்ன, சுட சுட இதை சாப்பிடலன்னா அவருக்கு ஒன்றும் புரியாது, பண்ணி கொடுப்போம். சாரதாக்கு சந்தேகமா இருந்தாலும் சரி, பச்சை மாங்காவை கண்ணு தெரியலனாலும் பஜ்ஜியா போட்டுட்டாங்க. சுட சுட பஜ்ஜிய பிளேட்ல வச்சு சந்தோஷமா தன்னோட கணவனை நோக்கி போனாங்க. இந்தாங்க, நீங்க கேட்ட சுட சுட பஜ்ஜி. கண்ணு தெரியலனாலும் கஷ்டப்பட்டு போட்டேன், சாப்பிடுங்க. பிரசாத் ஒரு பஜ்ஜி எடுத்து கடிச்சாரு. ஆஹா சாரதா, பிரமாதம். நான் மிளகா பஜ்ஜி போட சொன்னேன், நீ வெரைட்டியா இருக்கணும்னு சொல்லி மாங்காய் பஜ்ஜி போட்டிருக்கியா? சூப்பரா இருக்கு. புளிப்பா காரமா? என்னது இது, இவர் பாராட்டுறாரா? ஒருவேளை நம்ம மிளகாக்கு பதிலு நிஜமாவே மாங்காய் பஜ்ஜிய போட்டோமா? ஏதோ பிரச்சனையா இருக்கே. உடனே அவங்க சுதாரிச்சுக்கிட்டு, ஆமாங்க, நல்லா இருக்கா? உங்களுக்காகவே பக்கத்து வீட்டு சாந்தி கிட்ட வாங்கினேன். அதுலதான் இப்படி புது வெரைட்டியா பஜ்ஜி செஞ்சு கொடுத்தேன். அப்போ அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா. அத்தை, நான் சாம்பார்ல போடலான்னு மாங்காவை கட் பண்ணி வச்சா, அதை வச்சு நீங்க பஜ்ஜி போட்டீங்களா? அப்போ அதை சாரதா பார்த்துட்டு அவ கிட்ட போய் குசு குசுன்னு பேசினாங்க. ஐயோ அமைதியாருடி, இப்பதான் அந்த ஆளு என்ன பாராட்டிட்டு இருக்காரு, சத்தம் போட்டு அதை கெடுத்துறாத. ஆமா மாமா, நான் பிரத்யேகமா மாங்காவை கட் பண்ண, அத்தை அதுல உங்களுக்காக பஜ்ஜி போட்டாங்க. சாந்தி அம்மா கரெக்டான நேரத்துல அந்த மாங்காவை கொடுத்தாங்க போங்க அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாரும் அந்த வெரைட்டி மாங்காய் பஜ்ஜிய என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்ப பக்கத்து வீட்டு சாந்தி வேகமா பரபரப்பா சாரதாவோட வீட்டுக்குள்ளார வந்தாங்க. அனாமிகா, நான் உனக்கு கொடுத்த மாங்காவை சாம்பார்ல போட போறேன், நீ போட்டுட்டியாம்மா? இல்லையே சித்தி. அம்மா ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? அந்த மாங்காயில எல்லாம் பூச்சிங்க இருக்காமா, அது தூக்கி போடுறதுக்கு தான் வந்தேன். அது சீக்கிரம் கூட தூக்கி போட்டுருவான். எங்க அது? எல்லாரும் ஒரேடியா ஷாக் ஆனாங்க. பிரசாத் கண்ணை பெருசாக்கி, அம்மா சாந்தி, அந்த மாங்காவ அனாமிகா சாம்பார்ல போடல, உங்க அண்ணி அத பஜ்ஜியா போட்டு எனக்கு தான் தந்தா. அதுல நான் பாதிய தின்னுட்டேன். என்னது பூச்சியா? எனக்கு கண்ணு தெரியாம சரியா பார்க்காம அதை எடுத்து பஜ்ஜியா போட்டேன் அப்படின்னா
பஜ்ஜி வேகும்போது உள்ள இருக்க பூச்சி வெந்திருக்குமா? அப்படின்னா நீங்க மாங்காய் பஜ்ஜியே இல்ல, பூச்சி மாங்காய் பஜ்ஜிய சாப்பிட்டிருக்கீங்க. ஐயோ கடவுளே, வயித்துக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. அந்த பூச்சிங்க வயித்துல நீச்சல் அடிக்குது. அடியே, உனக்கு எதனா அறிவு இருக்கா? என்ன இப்படி கொல்ல பாக்குறியே? மாமா, கொஞ்ச நேரம் முன்னாடி தானே அற்புதமா இருக்கு, வெரைட்டியா இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப பூச்சி மேயுது அது இதுங்கறீங்க. எண்ணெயில வெந்ததுக்கு அப்புறம் அதுவும் கிறிஸ்பியா ஆயிருக்கும்ல, அப்ப அது மாமிசம். அதனாலதான் அதை சாப்பிட்டு பாராட்டுறாரு என்னமோ. காமெடி பண்றத நிறுத்து. போய் சோடா கொண்டு வா. அதுங்க வயித்துக்குள்ள போய் என்னென்னலாம் பண்ண போகுதோ. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா, விடுங்க. அந்த பூச்சிங்க எண்ணெயில வெந்துருச்சுல, நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் சாந்தி சித்தியோட பொண்ணு ரோஜாவோட கிளினிக் இருக்குல்ல, அங்க போயிட்டு வருவோம். ஆனா ஆக மொத்தம் இந்த மாங்காய் பஜ்ஜி கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஆடா ஆமாமா, ஏதாவது பிரச்சனைனா நம்ம ரோஜா இருக்கா இல்ல, அவ கிளினிக்கு போங்க. சரி நான் வரட்டா, ஜாக்கிரதையா இருங்கம்மா, போயிட்டு வரேன். சாந்தி அங்க இருந்து ரோஜாவோட கிளினிக்கு வந்தாங்க. என்னம்மா, சக்சஸா? நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அந்த பூச்சி கதைய சொன்னல? சொன்னம்மா, எல்லார்கிட்டயும் சொன்னேன். அனாமிகாவை கூட விட்டு வைக்கலையே, எல்லார்கிட்டயும் அந்த கதைய சொல்லிட்டேன். வெரி குட். இப்ப எல்லாரும் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு கியூ கட்டிட்டு வருவாங்க. வந்தே ஆகணும். எப்படிமா இவ்ளோ கச்சிதமா சொல்ற? அந்த பூச்சிக்கு இவ்ளோ பயப்படுவாங்களா? பயம் இல்லம்மா, உண்மையான ரகசியமே வேற. நான் அந்த மாங்காய் எல்லாத்துலயும் ராத்திரிக்கு ராத்திரியே ரீமோஷன் இன்ஜெக்ஷன் போடுறேன். அந்த மாங்காவை சாப்பிட்டா வயித்துல ஒரு யுத்தமே நடக்க ஆரம்பிக்கும். வரிசையா எல்லாரும் இங்க வந்து கியூல நிப்பாங்க. அப்ப பாரு, அந்த நேரத்துல அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் நான் கறந்துருவேன். அடடே, என் தங்க பொண்ணு எவ்வளவு தெளிவா வளர்த்திருக்கேன். அவங்களுக்கு மாங்காவை கொடுத்து நமக்கு பணம் வர மாதிரி பண்ணிட்டேன். ஆமாமா, கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த மாங்காய் பஜ்ஜி தின்னவங்க லைனா வருவாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீரியம் குறையறதுக்கு டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவேன். என் ஹாஸ்பிட்டல் பில்ல வெயிட்டா அவங்களுக்கு அனுப்புவேன். வாமா, அந்த மோஷன் பேட்ச்க்கு நம்ம ரெடியா இருப்போம். சாந்தி, ரோஜா 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போனாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சாந்தி நினைச்ச மாதிரியே ரோஜா கிளினிக் முன்னாடி கியூல நின்னாங்க. ஊர்ல இந்த மாங்காவை சாப்பிட்ட எல்லாருக்கும் வயித்துல ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அங்க வந்தாங்க. ரோஜா, சாந்தி 2 பேரும் சேர்ந்து வந்த பேஷண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் வெயிட்டா பணத்தை கறந்தாங்க. ஆனா அனாமிகா குடும்பத்துல இருந்து யாருமே வரல. என்னமா இது, ஊரே இங்கதான் இருக்கு, ஆனா அனாமிகா குடும்பத்துல இருந்து யாரும் வரலையே. அந்த பஜ்ஜிய சாப்பிட்டாங்கன்னு சொன்னல, எனக்கும் அதான் புரியல. அந்த பக்கத்து வீட்டு சுப்பிரமணி, அவன் கூட இங்க வந்துட்டான். எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்கள மாத்திரம் காணுமே. ஒருவேளை அவங்க ஆயுசு ரொம்ப கெட்டியோ? என்ன ஆனாலும் சரி, என் இன்ஜெக்ஷன் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, நீ போய் வீட்ல ஏதாவது சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் இங்க இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறேன். சாந்தி வீட்டுக்கு போனதும் அனாமிகா ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு எதிரில வந்தா. சாந்திய ரொம்ப அன்போட கூப்பிட்டு சொன்னா, சித்தி, எவ்வளவு நேரமா உங்களை தேடுறது? இந்தாங்க, உங்களுக்காக மாங்காய் சாம்பார் ருசியா வச்சு கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. சாந்தி கொஞ்சம் ஆச்சரியமா அவகிட்ட, என்னம்மா அனாமிகா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உன் மாமா மாங்காய் பஜ்ஜி சாப்பிட்டாரு, இந்த சாம்பார் எது? ஆமா சித்தி, நீங்க கொடுத்த அந்த ஒரு காயில அத்தை பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா நேத்து அத்தை கூட சந்தையில இருந்து மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. நீங்க கொடுத்த காயில பஜ்ஜிய போட்டாச்சு, அத்தை கொடுத்த காயில சாம்பார் செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஓஹோ, இதான் விஷயமா? சரிம்மா, கண்டிப்பா சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா போயிட்டா. சாந்தி அந்த சாம்பாரோட சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க முகமே மாறி போயிடுச்சு. வயித்துல விந்தையான சத்தங்கள் கேட்டுச்சு. ஐயோ கடவுளே, என்னது இது? வயித்துக்குள்ள ஏதேதோ சத்தம் கேக்குதே. ஐயோ முடியலையே. சாந்தி வேக வேகமா பாத்ரூமுக்கு போனாங்க. மறுபடியும் வெளியில வந்தாங்க, மறுபடியும் போனாங்க. இது என்னது? ரோஜா போட்ட இன்ஜெக்ஷன் மாதிரியே வேலை செய்யுது. அப்படின்னா அனாமிகா நான் கொடுத்த காயில தான் சாம்பார் வச்சிருக்கா. ஐயோ, என் பொண்ணு பிளான் என்னைக்கே வந்துருச்சு. இத தாங்க முடியாம சாந்தி கிளினிக்கு போனாங்க. ரொம்ப களைப்பா இருந்தாங்க. பின்னாடியே சாரதாவும் அனாமிகாவும் ஒளிஞ்சிருந்து வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க. ரோஜா, ரோஜா, வேகமா ஏதாவது மருந்து கொடுமா,
முடியலடிம்மா, அந்த மாங்காய் என் கதையை முடிச்சிரும் போல இருக்கு. ஏம்மா அந்த மாங்காவை போய் சாப்பிட்டுருக்க? அதுக்கு நான் மோஷன் இன்ஜெக்ஷன் இல்ல போட்டேன்னு சொன்னேன். அடியே, நான் ஒன்னும் அதை சாப்பிடலடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனாமிகா நம்ம வீட்டுக்கு பச்சை மாங்காவை போட்டு சாம்பார் செஞ்சேன். அதை சாப்பிடுன்னா அப்பல இருந்து தான் இப்படி ஆயிடுச்சுடி. அவங்க நம்ம மாங்கால தானே பஜ்ஜியை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாந்தி. இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருந்த சாரதா அனாமிகா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. மெதுவா சாரதா அனாமிகா கிட்ட, ஏமா அனாமிகா, எனக்கு ஒண்ணுமே புரியலையேடி. அந்த மாங்காவுல அவங்க மருந்த இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அந்த காயை எதுக்கு சித்திக்கு நீ கொடுத்த? சொல்றேன் அத்தை, அந்த சாந்தி அவங்க மரத்துல ஒரு காய் வந்தாலும் பூ வந்தாலும் ஒரு நாள் கூட யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு காலையிலேயே தேடி வந்து மாங்காவை கையில கொடுக்கறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருந்தது. அட ஆமா, அது கூட நிஜம்தான். அந்த காயை என்ன பண்ண? அதுக்குதான் அந்த காயை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். நேத்து நீங்க மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்த காயை வச்சு நீங்க பஜ்ஜி போட்டிருக்கீங்க. கண்ணாடி போடாததுனால மிளகாக்கு பதில் மாங்காவை போட்டீங்க. அதனாலதான் நம்ம ஃபேமிலிக்கு ஒன்னும் ஆகல. அது சரி, அவளோட பிளான் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க பஜ்ஜி போட்டுட்டு இருக்கும்போது சாந்தி கிளினிக் பக்கம் போனாங்க. எனக்கு சந்தேகம் வந்தது. திருட்டுத்தனமா அவங்க பின்னாடியே போனேன்னா அப்பா அவங்க பொண்ணு ரோஜாவோட சேர்ந்து மோஷன் இன்ஜெக்ஷன் கதைய சொன்னாங்க. நம்ம கிட்ட பணத்தை அடிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்களா? அத நான் கேட்டுட்டேன். அதனாலதான் அவங்க மெடிசனை அவங்களுக்கே கொடுக்கணும்னு அவங்க கொடுத்த மாங்காவுல அவங்களுக்கே சாம்பார் செஞ்சு கொடுத்தேன். அடடா, என்ன வேலை செஞ்ச! உன் புத்திசாலித்தனத்தை எப்படி பாராட்டுறது? பாவம் அந்த சாந்தி, அவ பிளான் அவளுக்கே வந்து பெரிய ஆப்பா வந்து வச்சிடுச்சு. இனிமே அவங்க இந்த மாதிரி எந்த பிளானும் பண்ணவே கூடாது. சரி வாங்க, இப்பவே போய் அந்த அம்மா பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்கு கொடுப்போம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் நேரா ரோஜாவோட கிளினிக்கு வந்தாங்க. என்ன ரோஜா, என்ன சித்தி அப்படி பாக்குறீங்க? உங்களுக்காக கூட கொஞ்சம் மாங்காய் பஜ்ஜிய கொண்டு வந்திருக்கோம். அதான் நீங்க ஸ்பெஷலா இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புன மாங்காய் பஜ்ஜி. அனாமிகா, அது வந்து போதும் நிறுத்து. நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட சதி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஒரு டாக்டரா இருந்துகிட்டு பணத்துக்காக இப்படி மனுஷங்க உயிரோட விளையாடுறியே, நீ எல்லாம் ஒரு டாக்டரா? இந்த மாங்காவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தருக்கு உயிரே போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? யாரு பொறுப்பேத்திருப்பா? உன்னோட சுயநலத்துக்கு இவ்ளோ தூரம் இறங்கிட்டீங்களா? அங்க இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாரும் ஷாக் ஆனாங்க. சாரதா நடந்தது எல்லாம் அவங்களுக்கு சொன்னாங்க. எல்லாரும் ரோஜா மேல கோவப்பட்டாங்க. என்ன மன்னிச்சிரு அனாமிகா, நான் இவ்ளோ விஷயத்த பத்தி யோசிக்கவே இல்ல. பணத்தாசையில ஏதோ இப்படி பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ரோஜா தன்னோட தப்ப உணர்ந்து அழும்போது அனாமிகா மனசே இறங்குச்சு. அவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அமைதியா அவளுக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. இங்க பாரு ரோஜா, உன் பிரச்சனை புரியுது. பேஷண்ட்ஸ் வரலன்னா கிளினிக் நடத்துறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக அவங்க உயிரோடலாம் விளையாடக்கூடாதுமா. மக்கள் உன்கிட்ட வரணும்னா அவங்கள நீ அன்பா பாக்கணும். குறைஞ்ச ஃபீஸ வாங்க, எல்லார்கிட்டயும் பணிவா நடந்துக்க. அப்ப ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையின் பேர்ல உன்கிட்ட வருவாங்க. அப்போ உனக்கு பேரு பணம் ரெண்டுமே கிடைக்கும். கண்டிப்பா அனாமிகா, நீ சொன்ன மாதிரியே செய்றேன். இன்னைக்கு நீ கண்ணை திறந்துட்ட. இந்த நிமிஷத்துல இருந்து நான் மாறிட்டேன். அன்னையில இருந்து ரோஜா முழுசா மாறிட்டா. பேஷண்ட்ஸ் கிட்ட அன்பா பேசிக்கிட்டு குறைஞ்ச ஃபீஸ வாங்க ஆரம்பிச்சா. அவளோட நல்ல குணத்தை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சின்ன பிரச்சனைனாலும் ரோஜா கிட்ட தான் வந்துட்டு இருந்தாங்க. அவ வேணான்னு சொன்னாலும் சரி, பலவந்தமா பணத்தை கொடுத்துட்டு அவளுக்கு நல்ல பேரு கொடுத்துட்டு போனாங்க. கொஞ்ச மாசம் போனதுக்கு அப்புறமா ரோஜா மாங்காவை எடுத்துட்டு அனாமிகா கிட்ட வந்தா. அனாமிகா, இந்த தடவை எங்க தோட்டத்துல நிஜமாவே நல்ல மாங்காய் காய்ச்சிருக்கு. இதுல எந்த இன்ஜெக்ஷனும் நான் போடல. அத்தை அன்னைக்கு தெரியாதனமா மாங்காய் பஜ்ஜி பண்ணாங்கன்னு சொன்னல, ருசியா இருந்ததுன்னு வேற சொன்னீங்க. எனக்கு கூட அது சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு மாங்காய் பஜ்ஜி செஞ்சு தரீங்களா? கண்டிப்பாமா. ஆனா இந்த தடவை நான் கிடையாது, நீயே உன் கையால பஜ்ஜிய போட்டு தரப்போற. டாக்டர் கையால பஜ்ஜி சாப்பிட்டா எங்களுக்கு ஜுரமே வராது அப்படின்னு அனாமிகா சொன்னதும் எல்லாரும் நல்லா சிரிச்சாங்க. அந்த வீடு சிரிப்பு சத்தத்தோட ஆனந்தமா இருந்துச்சு. இப்படி அனாமிகாவோட சமயோஜித புத்தியால அவ குடும்பம் மட்டும் இல்லாம ரோஜாவையும் காப்பாத்தினா. தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிறது தப்பு, நம்பிக்கையின் பேர்ல சம்பாதிக்கிற பேரு தான் நிலைக்கும்னு சொல்லி இந்த மாங்காய் பஜ்ஜி கதை அந்த ஊர்ல பெரிய கதையா நிலைச்சுது.
பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மாமியாரோட மாங்காய் பஜ்ஜி கதை உங்க எல்லாரையும் கவர்ந்து இழுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி விந்தையான கதை, விசித்திரமான கதைகளோட மறுபடியும் உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர். பிரசாத் வீடுனாலே அங்க பண்பு நிறைஞ்சு இருக்கும். அந்த வீட்ல அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு சாட்சாத் அந்த லக்ஷ்மி தேவிய வீட்டுக்கு வரா மாதிரி பூஜை பண்ணுவாங்க. அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு தங்க நாணயத்தையாவது வாங்கணும். அது அந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குங்கிறது அவங்க நம்பிக்கை. ஆனா இந்த வருஷம் நிலைமை வேற. வியாபாரத்துல மிகப்பெரிய நஷ்டம் வந்துருச்சு. அதனால அவங்க வறுமைக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்துல இந்த பண்டிகையை கொண்டாடுறது ரொம்ப சிரமமான வேலையா இருந்தது. ஒரு நாள் காலையில, அம்மா அனாமிகா, அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டியாமா? இன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல கோலம் அழகா இருக்கு. ஆனா என் மனசுக்குள்ளதான் ஒரு சின்ன கவலை இருக்குமா. அப்போ அனாமிகா காஃபிய கொண்டு வந்துட்டு வச்சுட்டு சொன்னா, ஏன் மாமா இவ்ளோ கவலைப்படுறீங்க? கஷ்டம் எல்லாருக்குமே தானே இருக்கு. இந்த அக்ஷய திருதியை நமக்கு புது நம்பிக்கைய கொடுக்க போகுது. இந்தாங்க இஞ்சி டீ குடிங்க. என்னங்க, இன்னைக்கு நீங்க தங்க நாணயம் வாங்க போறீங்களா? 10 மணிக்கு நல்ல முகூர்த்தமா அந்த ஐயர் சொன்னாரு. ரமேஷ் என்ன சொல்றான்? அப்பதான் ரமேஷ் ஹாலுக்கு வந்தான். அம்மா, அப்பா, உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு என் கையில ஒரு 10,000 ரூபாய் கூட இல்லை. வியாபாரம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரலம்மா. மார்க்கெட் நிலைமை டவுனா இருக்கு. நான் நினைச்ச மாதிரி இந்த தடவை வியாபாரம் நடக்கல. இந்த வருஷம் தங்கம் வாங்குறத விட்டுறலாமா? அதாங்க மேல, இந்த ஒரு தடவை தங்கம் வாங்கலன்னா ஒன்னும் ஆயிட போறதில்ல. அந்த லக்ஷ்மி தேவி அம்மா நம்ம நிலைமைய கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நம்ம குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறது தான் நமக்கு கிடைச்ச பெரிய ஐஸ்வர்யம். அத்த, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த அம்மாவுக்கு நம்ம பக்தியோட நைவேத்தியம் வச்சு படைப்போம். அந்த அம்மாவை நம்ம கடனை தீர்க்கும்படி கேட்டுக்கலாம். எல்லாத்தையும் அந்த அம்மா பாத்துப்பாங்க. சரிம்மா, ஏதோ நீ சொல்ற கேக்குறோம். அந்த அம்மா தான் நம்ம நிலைமை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிலைமைய மாத்தணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூம்ல இருந்து மத்த 2 மருமகள்கள் வந்தாங்க. அவங்க பட்டு புடவை, உடம்பு முழுக்க நகையோட பளபளன்னு வந்தாங்க. பண்டிகைனா அதை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணுங்கிறது அவங்க நம்பிக்கை. என்ன சுரேஷ், இது இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? 10 மணிக்கு முகூர்த்தம்னு சொன்னாங்கல்ல. எங்க அப்பா ஆல்ரெடி கோல்ட் ஷாப்புக்கு போயிட்டு எனக்காக ஒரு புது டைமண்ட் நெக்லஸ புக் பண்ணிட்டு நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். சீக்கிரம் வாங்க போலாம். அது அவனி, இந்த தடவை நம்ம பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் வந்திருக்குல்ல, அதனால இந்த வருஷம் யாரும் நம்ம வீட்ல இதை கொண்டாடல. என்னது, இந்த தடவை நம்ம கோல்ட் வாங்க போறது இல்லையா? அக்ஷய திருதியை அன்னைக்கு ஒரு சின்ன கோல்ட் காயின் கூட வாங்காம போனோம்னா அந்த வருஷம் முழுக்க தரித்திரம் தான் வீட்ல இருக்கும், தெரியும்ல? அருண், நீங்களும் அதான் சொல்றீங்களா? எனக்கு அந்த மெயின் ரோட்ல இருக்க புது ஜுவல்லரி ஷாப்ல புது நெக்லஸ் வந்திருக்கு, அது வேணும். அஞ்சலி, கொஞ்சம் வீட்டு நிலைமையும் யோசிச்சு பாரு. மார்க்கெட் டவுனா இருக்கிறதுனால இந்த வருஷம் நமக்கு லாபத்துக்கு பதில் நஷ்டம் தான் வந்திருக்கு. இந்த நேரத்துல பணத்தை செலவு பண்றது சரியில்லை. அவனி அனாமிகாவை பார்த்து கிண்டலா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஓஹோ, எனக்கு அசல் விஷயம் இப்பதான் புரியுது. இந்த அனாமிகா மேடம் அவங்களோட பிலாசபிய மொத்த குடும்பத்துக்கும் சொல்லிருக்காங்க. அனாமிகா அக்கா, உனக்கு தங்கம்னா என்னன்னு தெரியாது. உங்க வீட்டுக்கு ஒரு வெள்ளி நாணயம் வாங்குற அளவுக்கு கூட வசதி இல்லைங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியும். பிறந்ததுல இருந்தே இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் நீங்க கேள்வி கூட பட்டு இருக்கவே மாட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த நாளை பத்தி தெரியல. ஆனா நாங்க அப்படி இல்ல. நாங்க பிறந்ததுல இருந்தே தங்க நகையோட தான் பிறந்தோம், தங்க நகையோட தான் வளர்ந்தோம். அவனி அக்கா, அனாமிகா அக்கா தங்க வாங்காம இருக்கிறது தான் நல்லது. இல்லனா அந்த அழுக்கு புடவை மேல அந்த தங்கத்தை போட்டா அதோட மதிப்பு என்ன ஆகுறது? சக்கரை பொங்கலும் சாம்பாரும் மாதிரி இருக்கும். நீங்க வாங்கி கொடுக்கலனா பரவாயில்ல, எங்க அப்பா எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி தருவாரு. உங்க வறுமையை எங்க கிட்ட காட்டாதீங்க. அவனே, அஞ்சலி, வாய அடக்கி பேசுங்க. அனாமிகாவோட குடும்பத்தை பத்தியும் அவங்க அம்மா அப்பாவை பத்தியும் நீங்க பேசுனீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன். அவ இந்த வீட்டு மூத்த மருமக. இந்த குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது சிக்கனமா இருக்கணும்னு சொல்றது அவளோட உரிமை. அதுக்கு பேரு வறுமை கிடையாது. அவனி அஞ்சலி பேசின பேச்சுக்கு அனாமிகாக்கு கண்ணீரே வந்துருச்சு. அப்போ அனாமிகா சொன்னா, பரவாயில்ல அத்த, அவங்க ஏதோ தெரியாம தானே சொன்னாங்க. அஞ்சலி, உங்களை அவமானப்படுத்தணும்னு தங்கம் வேணான்னு சொல்லல. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு தான் சொன்னேன். உங்களுக்கு வேணானா நீங்க வாங்காம இருங்க, எங்களையும் வாங்காம இருக்க சொல்றீங்க? எங்க இஷ்டமாச்சே அது. அட்ஜஸ்ட் பண்றது உங்க பழக்கமா இருக்கலாம்,
ஆனா எங்களுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது. அஞ்சலி தன்னோட அப்பாக்கு ஃபோன் பண்ணா. அப்பா, அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த வீட்ல அருண் எனக்கு எதுவும் வாங்கி தரல. அக்ஷய திருதியை அன்னைக்கு வெறும் கழுத்தோட இருக்க முடியாது. 5 லட்சம் அனுப்புங்க. அந்த பக்கம் அஞ்சலியோட அப்பா முதல்ல வாக்குவாதம் பண்ணாலும் பொண்ணு அடம் பிடிச்சதுனால தலைவலியோட ஆன்லைன்ல பணத்தை அனுப்புனாரு. அவனி கூட அதே மாதிரி தன்னோட அப்பா கிட்ட ஃபோன் போட்டு சண்டை போட்டான். உடனே 2 பேரும் கோல்ட் ஷாப்புக்கு கால் பண்ணி 2 தங்க ஹாரம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சுது. அவனையும் அஞ்சலியும் புது ஹாரத்தை கழுத்துல போட்டுக்கிட்டு ஹால்ல நின்னுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. பாத்தியா அஞ்சலி, இந்த டிசைன் எவ்ளோ ஷைனிங்கா இருக்குன்னு. இந்த டிசைனுக்கு 5 லட்சம் கூட ரொம்ப கம்மின்னு தான் எனக்கு தோணுது. அக்ஷய திருதியைனா இப்படி இருக்கணும். ஏதோ ஒரு ஏழை பொண்ணு சொல்லுச்சுன்னு நம்ம நிக்கணுமா என்ன? அட ஆமாக்கா, அனாமிகா அக்கா மூஞ்ச பத்தியா எப்படி மாறி போச்சு. அடுப்பங்கரையில அந்த புகையில இருந்து இருந்து டல்லா ஆயிட்டா. நம்மள பார்த்து உள்ளுக்குள்ள பொறாமப்படுறா. நம்மள மாதிரி நகைகளை பார்த்தா அவளுக்கு பொறாமைய தவிர வேற என்ன வரும் சொல்லு. அனாமிகாவுக்கு அவனையும் அஞ்சலியும் பேசிக்கிட்டது காதுல விழுந்துச்சு. அப்போ அனாமிகா அங்க வந்து, அஞ்சலி, எனக்கு உங்க மேல எந்த பொறாமையும் இல்ல. நீங்க சந்தோஷமா இருந்தா அது எனக்கும் சந்தோஷம்தான். வாங்க, சாயந்தரம் பூஜை இருக்கு இல்லையா, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க. நான் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறேன். அஞ்சலி புது ஹாரத்தை எடுத்து வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போனா. அவனி கூட அவ ரூம்ல இருக்க பாத்ரூம்க்கு குளிக்க போனா. அந்த நேரத்துல அனாமிகா வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணா. அஞ்சலியோட ரூம கூட சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அஞ்சலி குளிச்சு முடிச்சிட்டு வந்து பார்த்தபோது டேபிள் மேல இருந்த ஹாரத்தை காணோம். அஞ்சலி சத்தம் போட்டுக்கிட்டே ஹாலுக்கு வந்தா. பிரசாத் வீட்ல ஒரு பெரிய பிரளயமே நடந்தது. என் ஹாரம், என் ஹாரத்தை காணோம். அருண், அவனி அக்கா, எல்லாரும் வாங்க. எங்க போனீங்க? இங்கதான் கழட்டி வச்சேன். யாரோ என் ஹாரத்தை திருடிக்கிட்டாங்க. அஞ்சலி சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்க. என்ன அஞ்சலி, சரியா பாத்தியா? கட்டில் கடியில ஏதாவது விழுந்திருக்கும் பாரு. இல்லக்கா, திரும்ப திரும்ப தேடுன. அங்க அனாமிகா அக்காவை தவிர வேற யாருமே இல்ல. அவங்க என் ரூம சுத்தப்படுத்துறதுக்காக உள்ள வந்தாங்க. நான் குளிக்க போயிருக்கும் போது அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. எனக்கு அனாமிகா அக்கா மேலதான் சந்தேகமா இருக்கு. அஞ்சலி, என்ன பேச்சு இது? அனாமிகா ஏன் அத பண்ணணும்? ஏன் பண்ணணும் நான் கேக்குறீங்க? ஏன்னா அவளுக்கு என் மேல பொறாம. காலையில அவளை நாங்க எல்லாரும் திட்டினோன்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த பகைய தீக்கிறதுக்கு தான் எப்படி பழி வாங்கியிருக்கா. சொல்லுக்கா, என் நகை எங்க? என் நகைய கொடு. அஞ்சலி, என்ன பேச்சு பேசுற? சத்தியமா சொல்ற, உன்னோட நகைய நான் எடுக்கவே இல்ல. பொய், எவ்வளவு பொய்! உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. எல்லா திருடங்களும் இப்படிதான் நீலி கண்ணீர் வடிப்பாங்க. உங்க அம்மா அப்பாக்கு 1 கிராம் வெள்ளி நாணயம் கூட வாங்குறதுக்கு துப்பு இல்லங்கறதுனால இப்படி கூட இருக்கிற மருமகளோட நகைய திருட சொன்னாங்களா? உனக்கு சொத்து மேல எவ்வளவு பேராசைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீ பிறக்கும் போதே ஏழையா மட்டும் இல்ல, ஒரு திருடியாவும் பிறந்திருக்க. அஞ்சலி, வார்த்தையா அளந்து பேசு. உண்மை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி இப்படி பேசாத. ஏன் சந்தேகம் உண்மைனா, காணா போன நகை அனாமிகாவோட ரூம்ல தான் இருக்கணும். இப்பவே நான் போய் அனாமிகா அக்கா ரூம் எல்லாம் தேடுறேன். அப்ப தெரியும் இந்த திருடி யாருன்னு. அஞ்சலி அனாமிகாவோட ரூமுக்கு போய் துணியெல்லாம் எடுத்து கீழே போட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே நகை கிடைக்கல. அஞ்சலி, எனக்கு தெரிஞ்சு உன் நகைய வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அனாமிகா அக்கா, நீ ஒரு நல்ல லேடி நினைச்சோம். ஆனா இப்படியெல்லாம் நடந்துப்பேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஹாரத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொன்னேனா உனக்கு நல்லதுக்கா. இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். என்ன நம்புங்க, நான் எந்த தப்பும் செய்யல. ரமேஷ் மாமா, என் நகைய கொடுத்துருங்க, இல்லனா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். உங்க வாழ்க்கைக்கு 5 லட்சம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும். அத வித்தா உங்க கடன் எல்லாம் தீந்துரும்னு தெரியும். இவ அதுக்கு தான் பிளான் போட்டிருக்கா. அனாமிகாக்கு வேதனை சுத்தமா தாங்க முடியல. சுயநலம் இல்லாத அவளோட சேவைய எல்லாரும் இப்படி பேசுறாங்களேன்னு அவளோட நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்தது. முக்கியமா அவங்க அம்மா அப்பாவை இப்படி அவமானப்படுத்துறது அவளால தாங்க முடியல. நான் எந்த தப்புமே பண்ணல மாமா. என்னால எங்க அம்மா அப்பாக்கு இந்த மாதிரி பேர் வரக்கூடாது. இந்த கட்டின புடவையோட இந்த வீட்டை விட்டு நான் போறேன் அப்படின்னு வெளிய போக போனா அனாமிகா. அப்பதான் அருண் வீட்டுக்கு வெளியில இருந்து வந்தான். இங்க நடக்கிற பிரச்சனை என்னன்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சுது. நில்லுங்க, யாரும் எங்கேயும் போக கூடாது. அனாமிகா அண்ணி முன்னாடி கைய நீட்டி பேசுற அருகதை இங்க யாருக்கும் இல்ல. என்ன அருண், நீயும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ற? என் நகை போச்சு, அதோட விலை 5 லட்சம் ரூபாய். அந்த அனாமிகா அக்கா தான் என்னோடதை எடுத்துட்டான். அருண் கோபமா அவனோட பாக்கெட்ல இருந்த ஹாரத்தை எடுத்து காமிச்சான்.
இதானே உன்னோட நகை? இதுக்காக தானே அனாமிகா அண்ணி மேல அபாண்டமா பழிய போட்டுக்கிட்டு இருக்க. அருண் அந்த ஹாரத்தை காமிச்ச உடனேயே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அருண், இது எப்படி உன் கையில வந்துச்சு? எதுக்கு என் ஹாரத்தை எடுத்துட்டு போனீங்க? எதுக்கு எடுத்துட்டு போனேனா? அஞ்சலி, காலையில இருந்து நீயும் அவனையும் அண்ணிய என்னென்னலாம் எப்படியெல்லாம் சொல்லி அவமானப்படுத்துனீங்கன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்களோட வறுமையை பத்தி பேசுனீங்க, அவங்களோட அம்மா அப்பாவை பத்தி பேசுனீங்க. அது மட்டுமா, இந்த உலகமே உங்க காலு கீழே, எல்லாமே உங்களுக்கு கீழேதாங்கிற திமிர்ல பேசிட்டு இருந்தீங்க. உங்ககிட்ட தங்கம் இருக்கும்போது அது எவ்வளோ ஆணவத்தை கொடுக்குதுன்னு, அது ஒரு நிமிஷம் இல்லைன்னா அது எப்பேற்பட்ட மனநிலையை கொடுக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். அண்ணி ரூமை சுத்தம் பண்ணிட்டு வெளியில வந்த உடனேயே அந்த நகை ஜன்னலுக்கு பக்கத்துல இருந்த டேபிள் மேல இருக்குதுன்னு கவனிச்சேன். நீ அண்ணி மேலதான் பழிய போடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க அம்மா அப்பாவை இவ்ளோ கேவலமா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு 5 லட்சம் ரூபாய் நகை போனதுக்கே இவ்ளோ அழுவுறியே. 10 வருஷமா இந்த வீட்டுக்காக ஓடா உழைச்சிருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை இந்த வீட்டுக்காக தியாகம் பண்ணிருக்காங்க. அதோட விலை என்ன? அனாமிகாவை தேவையில்லாம சந்தேகப்பட்டு அவளை அவமானப்படுத்தி பயங்கரமா திட்டினதுக்கு அஞ்சலி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சா. அருண், அருண், நான் ஏதோ ஆவேசத்துல தெரியாதனமா அப்படி பேசிட்டேன். அனாமிகா அக்கா, என்ன மன்னிச்சிரு. நான் ஆவேசத்துல உங்க அப்பா அம்மாவையும் உன்னையும் பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. பரவாயில்ல, நகை போயிடுச்சுங்கிற ஆவேசத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. தங்கம்னா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு தெரியும். அதனாலதான் நீ என்ன சொன்னாலும் நான் அவசரப்படாம இருந்தேன். தங்கம் போச்சுன்னா திரும்ப வாங்கிக்கலாம். ஆனா நம்ம பந்தம் போயிடுச்சுன்னா மறுபடியும் கிடைக்காதுல்ல. நம்ம 3 பேரும் மருமகளுங்க இல்ல, அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருக்கணுங்கிறதா என் ஆசை. அக்கா, இந்த நல்ல மனசு உனக்கு எங்க இருந்து வருது? உன்னை நாங்க படாத பாடுபடுத்தினோம், ஆனா எங்க மேல அன்பை மட்டும் காட்டுற. உன்னோட குணம் முன்னாடி கோடிக்கணக்குல இருக்க எங்க சொத்து ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களாமா, அக்ஷய திருதியைனா தங்கத்தை வாங்கறது மட்டும் கிடையாது, அக்ஷயமான, அதாவது கரையாத சுக சந்தோஷத்தை, பந்தத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும். எந்த வீட்டு மருமகள்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறாங்களோ அங்க லக்ஷ்மி தேவி கண்டிப்பா வருவா. ஆமாமா, தங்கம் விலை அதிகமாச்சுன்னா நமக்கு லாபம் கிடைக்கலாம். நமக்குள்ள இருக்கிற அன்பு பெருகுச்சுன்னா ஆனந்த அதிகம் கிடைக்கும். எது பெருசு? அனாமிகா, நீ எங்க வீட்டு மகாலட்சுமி. அத்த, நாளையில இருந்து நாங்க அனாமிகா அக்கா சொல்றதே கேக்குறோம். எங்களுக்கு வீட்ல அன்பு தான் வேணும். மாமா, அத்த, இன்னையில இருந்து எனக்கு இந்த தங்கம் மேல உள்ள ஆசையே போச்சு. இந்த நகைய அனாமிகா அக்கா கிட்டே கொடுத்துடுறேன். அது இனிமே அனாமிகா அக்காவோட நகை. வேண்டாம் அஞ்சலி, அது நீ ஆசைப்பட்டு வாங்கினது. நீயே சந்தோஷமா போட்டுக்கோ. சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மி பூஜை பண்ணலாம். நம்ம வியாபாரம் மறுபடியும் சூடு பிடிக்கணும்னு வேண்டிக்கலாம். அன்னைக்கு பிரசாத் வீட்ல அக்ஷய திருதியோட நிஜமான அர்த்தத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பணக்கார கர்வம் மாயமாச்சு, ஆத்மார்த்தமான அன்பு வெளிப்பட்டுச்சு. அனாமிகா தன்னோட பொறுமையால மரியாதைய ஜெயிச்சுட்டா. அந்த குடும்பம் எல்லாருக்கும் இப்போ ஆதரவா இருந்தது. அக்ஷய திருதியைனா தங்கம் வாங்கறது முக்கியம் இல்ல, அந்யுன்யமான பந்தத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறது தான். வாமா, எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மி தேவிய வேண்டிக்கலாம் அப்படின்னு குடும்பம் மொத்தமும் லக்ஷ்மி தேவி முன்னாடி இருந்து பயபக்தியோட வேண்டினாங்க. அனாமிகா டிவி நேயர்கள் எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள்.